மக்களே இப்பதான் மத கஜராஜா படம் பார்த்துட்டு வந்தோம். உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சுங்க. வழக்கமா எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். வைப்ல வந்திருக்கோம். வெளியே வர முடியல. இந்த விஜய் ஆண்டனி சாரோட வைப் இந்த படத்துல தான் ஒரு பட்டை கிளப்பி இருக்காப்ல. அதாவது இந்த படம் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஒரு சில காரணத்தினால இந்த படம் ரொம்பவுமே டிலே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப நாங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பழைய ஒரு காமெடி உங்களுக்கு வந்து கலகலப்பு படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். பழைய சுந்தர்சி படம் அந்த கிரி, கலகலப்பு, அப்புறம் வந்து இந்த நிறைய படங்கள், அவர் அந்த வின்னர், இந்த படங்கள்லாம் இப்போ அப்போ எந்த மாதிரி ஒரு வைப் இருந்துச்சோ அந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது குவாலிட்டி வைஸாகவும் சரி, சவுண்ட் வைஸாகவும் சரி, உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய சேஞ்செலாம் பண்ணியிருக்காங்க, நிறைய எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. விஷாலோட ஆக்டிங் உண்மையாலுமே நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. அது ஆஸ் யூஸ்வல் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம பழைய நடிகர்கள்லாம் இதில் பார்க்கலாம். யாருன்னா மனோபாலா சார், அப்புறம் வந்து மணிவண்ணன் சார் சூப்பராக இருந்தாங்க. வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே சந்தானம் உண்மையாலுமே சந்தானம் மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த படம் அந்த அளவுக்கு வந்து பஞ்சமா இருக்கும். அப்புறம் மனோபாலா சார் அவர்கள் கிளைமேக்ஸ் ஒரு கடைசி 20 நிமிஷம் நீங்க படத்தை பாருங்க. நான் எதுவும் சொல்லல, கடைசி ஒரு 20 நிமிஷம் உண்மையாலுமே தியேட்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது இல்லாம படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ் ஒரு எபிசோட் மாதிரி ஒன்று போகும். அப்படி ஒரு காமெடி, ஒரு படமே காமெடி. அதாவது சந்தானம் வர பாட்டு எல்லாமே உண்மையாலுமே சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபயரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து அல்ட்ரா ஃபயரா மாதிரி சூப்பர். செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பிடுவாங்க அப்படின்ட்டு உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் வந்தாரு மனோபாலா. சந்தானம் இல்லடா, காமெடியை நான் எடுத்துக்கிறேன்டா, இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. விஷால் வந்து ஒரு பார்ட் மாதிரி தான் இருந்தாரு, ஹீரோ அவர் தான், ஆனா அவர் பார்ட் தான். இந்த படம் வந்து ஷார்ட்டா வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நீங்க எம்ஜிஆர் படம், அதாவது பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நான் இந்த படத்தை நோட் பண்ண மாதிரி சொல்றேன். எம்ஜிஆர் பழைய படங்களை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல யாருக்கோ ஏதோ பாவப்பட்ட மக்களுக்கு ஏதோ உதவினா போய் முன்னாடி போய் அவர் தான் நிப்பாரு. அதே மாதிரி அது ஒரு லைனா வச்சு அவர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போய் பண்ற ஒரு கான்செப்ட் அந்த மத கஜராஜா கதை வந்து நீங்க நேரா போய் தெரிஞ்சு. ஆனா இதுதான் கதை இல்ல, இதுதான் படமா பாக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட். விஷால் சார் ரோல் இப்படிதான், அந்த எம்ஜிஆர் கேரக்டர் எப்படியோ அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் அந்த மாதிரி. ரெடினா ஆட்டம் க்ளோஸ் இல்ல நீ ஆலே க்ளோஸ். வழங்கும் மல்லல் அந்த மாதிரி விஷால் கேரக்டர். ஆனா நீங்க இத மட்டுமே ஜட்ஜ் பண்ணி, ஆனா படத்துல வேற ஒன்னு இருக்கு. அது நேர்ல மனோபாலா சார் ஒன்னு பண்ணிருக்காரு. நான் அமைதியா தான் இருப்பேன், ஆனா நீங்க சிரிப்பீங்க. ஆமா ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த சரியான ஃபன், அது பயங்கரமான என்டர்டைன்மெண்ட், காமெடி அண்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நீங்க ஃபேமிலியோடயே போலாம் கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலி. ஆனா வந்து டபுள் மீனிங் காமெடி, டபுள் மீனிங் சீன் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து காமெடியா போயிரும். எதுவுமே வந்து படமா வேற மாதிரி போகும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த படமுமே அந்த அளவுக்கு எதுவும் பெருசா போடணும். அந்த அளவுக்கு வந்து எந்த படமும் பெருசா. இந்த படம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து படத்தை வந்து வெளியே பார்த்துட்டு வரும்போது சந்தோஷமா தான் போவாங்க. இது 100% சந்தோஷமா தான். படம் முடிஞ்சு டைரக்டர் பேர் வருது. இது டைரக்டர் பேருங்க, அந்த கீழே கிரெடிட்ஸ் எல்லாம் வரும்ல, அது வருது. படம் முடிஞ்சு ஒரு பாட்டு ஒண்ணு வருது, அது நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த பாட்டு முடியுது, படத்துல ஒரு 20 பேர் தான் உட்காந்து, தியேட்டர்ல 20 பேர் தான், மொத்தமா யாருமே வரல. எல்லாம் கேம் சேஞ்சர் போயிட்டாங்க போல. சரி பரவாயில்ல, போயிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த 20 பேருமே கத்துனாங்க, படம் முடிஞ்சிருச்சு. யாருமே வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பா விட்டா போதும் அப்படின்னு ஓடிடுவாங்க. ஆனா அந்த தியேட்டருக்குள்ள வந்து போக மனசு இல்லாம இறங்கி போனாங்க. இந்த படத்துக்கு தான் நான் அதை பார்த்தேன். அடுத்தடுத்து இந்த படம் கண்டிப்பா இந்த நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நீங்க போய் பாக்குற இந்த படம் கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷால் சார் நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு சொல்லாம போச்சு. எங்களுக்கே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த மனுஷன் இப்ப எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. பட் அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரத்னம் சரியா போகல. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பயங்கர இதா இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது இது பழைய படமா, அதாவது அப்ப எடுத்த படமா, எனக்கு தெரிஞ்சு அப்ப வந்து விஷாலோட மார்க்கெட்டே எகிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து. ஆனா அந்த டைமும் விஷாலுக்கு வந்து படமா இல்ல. ஆனா எனக்கு லைனப் அந்த வந்துட்டு இருந்த அந்த மலைக்கோட்டை அந்த லைனப் அது அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த படம் வந்திருக்கு. ஆனா இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்கு பதிலா ஆம்பளை தான் பண்ணி இருந்திருக்காங்க. 2013 பாத்தீங்கன்னா விஷாலுக்கு நிறைய படம் வந்துச்சு, எதுவுமே பெருசா சமர்லாம் வந்துச்சு. ஆனா வந்து சுந்தர்சியோட மைண்ட் செட் ஒண்ணு பாத்தீங்கன்னா, எல்லா படத்துலயுமே ஹீரோயின் பேர் வந்து மாயா, மாதவி,
நல்ல முத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு வெட்டுப்புலி, இந்த மாதிரியான பேரெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துலயுமே அதே மாதிரி 2-3 சீன்லாம் இருக்கு. அழகலப்போட அந்த சேம் அந்த வைப் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா சரியா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இல்லாம இந்த படம் வந்து இந்த டைம்ல ரிலீஸ் ஆனதுதான் பெரிய பிளஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வார ஹாலிடேக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட ரியல் பொங்கல் வின்னர் சொல்லலாம். பொங்கல் வின்னர் ராஜா. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஃபேமிலியோட போயிருங்க, குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிருங்க, சரியான என்ஜாய்மெண்ட். சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஆமா, நல்ல சந்தானம் சார், தயவு செஞ்சு காமெடினாவே இருங்க, தயவு செஞ்சு ஹீரோவா நடிக்காதீங்க. இந்த படம் உண்மையாலுமே அந்த அளவுக்கு பிளஸ்ன்னு இல்லை, பிளஸ் அதாவது இந்த படத்துக்கு பிளஸ் சந்தானம் சார் அவர்கள் தான். கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. விஜய் ஆண்டனியோட ஒரு வைப் இந்த படத்துல பட்டைய கணப்பு இருக்காப்ல. கடத்துல ஏறி போகலாமா சேலம், அந்த 6 பேக் சீன்லாம் அப்பா சாமையா. 8 பேக் சீன்லாம் உண்மையாலுமே அவர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிப்பான்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற சிம்பு சூர்யாலாம் தள்ளி நிக்கணும் அவர் அந்த 8 பேக்ஸ் வச்சிருக்கிறது. ஒரே ஒரு ஸ்டெப் தான் போட்டாப்ல, தொம்பக்கி தொம்ப அந்த ஸ்டெப்லயே நான் விழுந்துட்டேன் அங்கேயே. என்னையா எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் ஷோல வந்து யாருமே கூட்டம் இல்ல. பட் இருந்தாலும் வந்த 20 பேருமே நல்லா கத்தி கை தட்டி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த படத்தை. அதான் உண்மையை சொல்லணும்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இல்லாம காமெடி சீக்வன்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஓவரால் சூப்பர். ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா மஜா. ஏன்னா ரொம்ப ஓப்பனப்பா இருக்காங்க. அது சுந்தர் சி படம்னாலே அவர் சொல்லிடுவாரு, கையெழுத்து போடும் போதே சொல்லிடுமா கிளாமரா இருக்கும் படம், இல்லன்னா போய்க்க வெளியே. அதே மாதிரி கடைசியா ஒரு சாங் ஒண்ணு வச்சு படத்தை முடிச்சு அது சொல்லிடுறாரு. தியேட்டர்ல போய் வெயிட் பண்ணுங்க, நீங்க அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க. அது இல்லாம எனக்கு இந்த படத்துல இந்த ஒரு 2 ஃபேவரட் பாட்டு இருக்கு. சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி அந்த பாட்டு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து மை டியர் லவர், அப்புறம் கடைசியா ஒரு பாட்டு இருக்கு. அந்த படம் தரமான பாட்டு. எனக்கு இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப தெரிஞ்சிரும்லடா. தியேட்டர்ல போய் பாருங்க. சொல்லக்கூடாதுன்னா ரிவ்யூ போடுறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்னடா பாப்பாங்க அவங்க. நீங்க போய் கண்டிப்பா படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மொத்தத்துல பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். நாங்க கேம் சேஞ்சர் பாக்குறீங்களா, நாளை கழிச்சு போய்க்கங்க, இல்ல அடுத்த நாள் போய்க்கங்க, ஓடிட்டு தான் இருக்கும் சரியா. ஆனா இந்த படம் நம்ம படம், ஃபேமிலியா போய் பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போய் பாருங்க. கேம் சேஞ்சர் பாருங்க, தப்பு கிடையாது. அது உங்க தலையெழுத்து, அது ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தா ஆகணும், எல்லா படத்தையும் பார்த்தா ஆகணும். இதையும் பாருங்க. இந்த படம் நாங்க வந்து இப்போ கொஞ்சம் இந்த பொங்கல் வேலைகள்லாம் இருக்கு. இந்த பொங்கல் வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த வாரம் இந்த படத்துக்கு போலான்னு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த வாரம்லாம் போய் இந்த போன் எல்லாம் வச்சுட்டு வைப் பண்றதுக்காகவே இந்த படத்துக்கு நான் போன் யூஸ் பண்ணல, போய் ரிவ்யூ பண்ணணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் போய் நம்ம மக்களுக்காக நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ரிவ்யூ நாங்க எடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல மட்டும் பாருங்க. இந்த OTT HD வந்ததுக்கு அப்புறம் பார்க்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து தியேட்டர் மெட்டீரியல் படம். ஆமா, ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து போய் பாருங்க. மெயினா ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு படம். கண்டிப்பா எல்லா படமும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா லாஸ்டா தான் வந்தார் விநாயக். அந்த மாதிரி தான். ஆக்சுவலா 2013ல ஒரு படம் நான் பொங்கல்ல போய் பார்த்தேன். பொங்கல் டைம்ல அப்போ நான் ஒரு படம் பார்த்தேன். அப்போ நான் விழுந்து வயிறு வலிக்க சிரிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த பொங்கலுக்கு விழுந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளை படம் பார்த்தேன். இந்த பொங்கலுக்கு இது விஷால் படம். இதே கம்போல் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல பொங்கல் ஆம்பளை படம் பார்த்தேன். அந்த படம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், அதை விட டபுள் மடங்கு இந்த படத்துல இருக்கு. ஈஸி டைரக்டருக்காக படத்துக்கு போலாங்க, வேற எதுவுமே சொல்ல வேணாங்க. தொம்ப படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல மட்டும் பாருங்க, வைப் தாங்க. வெளியே வந்துட்டு எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, பாட்டு என்ன கொஞ்சம் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு இருந்திருக்கலாம், கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். சரியான என்ஜாய்மெண்ட். கூட்டம் இல்லைங்க, அவ்வளவுதான். கூட்டம் இல்லாம ஏமாத்திட்டானுங்க பைத்தியக்கார. இதே வேலை படத்துக்குலாம் போக மாட்டானுங்க, வேற ஏதாவது. ஓகே, ஃபைனலி இந்த படம் நல்ல படம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா போய் பாருங்க. இந்த டிக்கெட் போட்டுருந்தீங்கன்னா ஓகே, டிக்கெட் போடலனா போட்றியா, இப்பவே போடுங்க. ஏயா அப்படி பண்ற? போட்னச்சுங்க, போடுங்க, போட்ருங்க முதல்ல. இல்லனா இவர் போட்டுருவாரு உங்களை. இந்த மாதிரி தான் இருக்கு காமெடி. படம் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்கு காமெடி. ஓகே ஓகே. ஓவரா இந்த படத்துக்கு நம்ம சேனல் தர ரேட்டிங் 5க்கு 5. நான் எந்த படத்தையுமே கொடுத்ததே இல்ல.
5க்கு 5. இந்த படத்தையும் எவனும் நல்லா இல்லைன்னு சொன்னா அவனா மாதிரி அவனும் இல்ல. அதை இதை தூக்கி வச்சு அடிப்போம், அங்க வச்சு அடிப்போம். அதனால கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றவன் சினிமா ரசனையே இல்லாதவன் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவனை செருப்பால் அடிங்க. போய் இந்த படத்தை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சுந்தர் சி மாமு ஜெயிச்சிட்டாரு. சுந்தர் சி மாம்ஸ் இஸ் இல்ல அரண்மனை போற ஹிட் கொடுத்தா வருஷம் ஹிட்டா கொடுக்கறாரு. ஒண்ணும் புரியலையே. கண்டிப்பா இந்த படம் தள்ளி நில்லுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு 50 கோடியாச்சும் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஷால் திரும்ப வாங்க தலைவா, உங்க புரட்சி தளபதி, எங்க தளபதி தான் போயிட்டாரு, புரட்சி தளபதி நீங்களாச்சும் வாங்க, வந்து தமிழ் சினிமாவை காப்பாத்துங்க நண்பா நன்றிகளே. ஓகே, இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தொம்பைக்கு தொம்ப.